இரட்டை இலை சின்னம் முடக்கம், தேர்தலில் போட்டி போட முடியாது. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய ஓகேங்களா தமிழக அரசியல் என்னும் சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்முடைய தமிழக அரசியல் என்னும் சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இரட்டை இலை சின்னம் முடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்களே ப்ரோ, யார் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா முடக்கப்பட்டிருக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் நினச்சா முடக்கிடுவோம் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் நினைத்தால் நடக்காததையும் நடத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி மேலிடம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது மாற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே பல்வேறு விதமான விஷயங்கள் அப்படின்றது நடைபெற வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இரட்டை இலை சின்னம் எந்த நேரத்திலும் பார்த்திங்கன்னா முடக்கப்பட்டு தேர்தலில் அதிமுக போட்டியிடாத மாதிரி எங்களால் நினைச்சாலும் இப்போவும் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆணவத்தின் உச்சியிலே பார்த்திங்கன்னா ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்க முடியும் நண்பர்களே. யார் தான் இல்லை என்று சொன்னது? ஓகேங்களா, நிச்சயமாக ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் நடக்கும். இரட்டை இலை சின்னத்தை முடக்கலாம், மற்ற விதமான இரட்டை இலை சின்னத்தை மட்டும் முடக்காம அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பழைய கேசஸை பார்த்திங்கன்னா முடிக்க பார்க்கலாம். துரை யார் தமிழகத்திலேயே ஓகேங்களா, தமிழகத்திலேயே ஒரு தலைவரை பிடிக்கும் அப்படின்னா ஓபிஎஸ்ஐ தான் மோடிக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார். ஏன் உங்களை பிடிக்காதா? என் மண் என் மக்கள் என்னும் பாத யாத்திரையை கால் தேயிற அளவுக்கு உழைச்சிங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே, அது பார்த்திங்கன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சூழ்நிலையில தான் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும். அதிமுக வலு இல்லை ஓகேங்களா, அதிமுகவின் மீது திமுகவை சும்மா தட்டினாலே இப்போ விழுந்துடக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. ஆனால் அதிமுக வலுவான நிலையில் இல்லாமல் இருக்கிறாங்க. கொங்கு மண்டலத்தில் வலு இருக்கிறது. அதே போல் அந்த ஆழமான வேர் அப்படின்றது மற்ற வட மாவட்டங்கள்லையோ தென் மாவட்டங்கள்லையோ இல்லை. ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையில தான் அதிமுக இதே நிலையில தான் தொடர போகிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையிலே 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மீண்டுமே அதிமுகவிற்கு ஆட்சி என்பது இல்லாமல் போகும். திமுகவுக்கு இல்லாமல் போச்சுன்னா அது வேற விஷயம். அதிமுகவுக்கு இல்லை அப்படின்னா அவங்க தொடர்ந்து 10 வருஷம் ஆட்சியில் இல்லாத மாதிரி ஆயிடும். அப்போ டோட்டலாக அதிமுகன்ற ஒரு கட்சியே பார்த்திங்கன்னா சின்ன பின்னமாக சிதலமடைவதற்கு வாய்ப்பையும் சாத்தியக்கூறுகளையும் ஏற்படுத்தும் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நாங்கள் நினைத்தோம் என்றால் ஜூன் 4க்கு பிறகு அதிமுக பெரிதளவில் ஜெயிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறது தான் நடக்கும், நாங்கள் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்ற மாதிரியும் அண்ணாமலை போன்றோர்கள் சொல்லி கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்பேற்பட்ட மாற்றங்களும் அறிவிப்புகளும் வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப்